Hello everyone. இந்த வீடியோல நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இதல நான் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டோரியை தமிழ்ல கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸா இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஃபுல் ஸ்டோரி தமிழ்ல பார்த்தறலாம். விவசாயியும் பசுவும். ஒரு சமயம் தர்மபால் என்கிற ஒரு விவசாயி ஒரு பசு வைத்திருந்தார். அது நிறைய பால் கொடுத்தது. ஒரு நாள் அந்த பசு நோய்வாய்ப்பட்டு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. அது குணமடையாது என்று நினைத்து அந்த விவசாயி அதை காட்டில் விட்டுவிட்டார். அந்த பசு மற்றொரு கிராமத்திற்கு சென்று விட்டது. மாதோ என்கிற ஒரு ஏழை விவசாயியின் வீட்டிற்கு வெளியே மயக்கம் அடைந்தது. மாதோ அதை கவனித்து கொண்டார். அது விரைவில் குணமடைந்தது. அந்த பசு மீண்டும் பால் கொடுக்க தொடங்கியது. மாதோ அதை விற்று நிறைய பணம் சம்பாதித்தார். அதாவது அந்த பாலை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. சீக்கிரம் அந்த பசுவின் புகழ் மற்ற பல கிராமங்களுக்கு பரவியது. தர்மபால் அதை பற்றி கேள்விப்பட்ட போது அவர் மாதோவிடம் வந்து அந்த பசுவை திரும்பி தரும்படி கேட்டார். ஆனால் மாதோ மறுத்துவிட்டார். அவர்கள் வழக்கை கிராம தலைவரிடம் எடுத்து சென்றனர். அவர் விவசாயிகள் இருவரையும் பசுவின் இருபுறமும் நிற்கச் சொன்னார். பசு உடனே போய் மாதோ பக்கம் நின்று கொண்டது. அதாவது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, பசுவோட ரெண்டு பக்கமும் ரெண்டு விவசாயிகளை நிறுத்திட்டு பசுவை அவுத்து விடுறாங்க. ஓகே, மேபி கட்டி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ அந்த பசு அப்படியே மாதோ கிட்ட போய் நின்றுக்குது. அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பசுவிற்கு தேவைப்பட்ட நேரத்தில் அதன் மீது அன்பு செலுத்தி அதை கவனித்து கொண்டதால் மாதோவிற்கு அந்த பசு சொந்தமானது என்று அந்த கிராமத்தின் தலைவர் முடிவு செய்தார். இதுதான் ஸ்டோரி. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். பசு கவ், விவசாயி ஃபார்மர், பால் மில்க், நோய்வாய்ப்படுவது அப்படின்னா டு ஃபால் இல், டு ஃபால் இல், நிறுத்துவது டு ஸ்டாப், குணமடைவது ரிகவர், ரிகவர், விட்டு விடுவது டு லீவ், டு லீவ், காடு ஃபாரஸ்ட், சென்று விடுவது டு கோ அவே, டு கோ அவே, போவது செல்வது அப்படின்னா டு கோ அப்படின்னு, சென்று விடுவது ஒரு இடத்துல இருந்து அப்படியே போயிடுறது அப்படின்னா டு கோ அவே. மற்றொரு அப்படின்னா another, கிராமம் வில்லேஜ், மயக்கம் அடைவது டு ஃபால் அன்கான்ஷியஸ், டு ஃபால் அன்கான்ஷியஸ். ஏழை புவர், கவனித்துக் கொள்வது டு டேக் கேர், டு டேக் கேர், தொடங்குவது டு ஸ்டார்ட், மீண்டும் அகெயின், சம்பாதிப்பது டு ஏர்ன், நல்ல பணம் அல்லது நிறைய பணம் அப்படின்னா குட் மணி, குட் மணி. விற்பது அப்படின்னா டு செல், விரைவில் அல்லது சீக்கிரம் அப்படின்னா சூன், புகழ் ஃபேம், பரவுவது டு ஸ்ப்ரெட், பல மெனி, மற்ற அப்படின்னா அதர், கேள்விப்படுவது டு ஹியர். ஓகே, காதால் கேட்பதும் ஹியர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறக்கும் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். கேட்பது, உரிமை கோருவது அதெல்லாம் டிமாண்ட், டு டிமாண்ட். ஓகே, டிமாண்ட் அப்படின்னா ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது அதுக்கு அந்த தமிழில் இவ்வளோ அவங்க எதிர்பார்க்குறாங்க, இவ்வளோ பொருள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம், அதை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வேர்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட கோரிக்கை வைப்பதும் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது என்னோடது தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறக்கும் டிமாண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்னென்னா அவர் உரிமையாக கேட்குறாரு, இது ஏன் பசு, இது என்னோட பசு, நீ கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாருன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, திருப்பி கொடுப்பது டு ரிட்டர்ன், மறுத்து விடுவது டு ரெஃப்யூஸ், எடுத்து செல்வது டு டேக், டு டேக், வழக்கு கேஸ், கிராமத்து தலைவர் வில்லேஜ் ஹெட், கேட்டுக்கொள்வது அல்லது சொன்னார் அப்படின்னா டு ஆஸ்க், டு ஆஸ்க், கேள்வியாக கேட்பது அது வேற. ஓகே, ஸோ கேட்டார் அப்படின்னா ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டுக்கொள்வது, அப்போ அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கள வர சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல டெல் ஹிம் டு கம் அப்படின்னு சொல்கிறத விட ஆஸ்க் ஹிம் டு கம் அப்படிங்கிறது இன்னுமே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஆஸ்க் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, அந்த ஆஸ்க் தான் இது. விவசாயிகள் இருவரும் அப்படின்னா போத் த ஃபார்மர்ஸ், போத் த ஃபார்மர்ஸ், நிற்பது டு ஸ்டாண்ட், இருபுறமும் அப்படின்னா ஈதர் சைட், ஈதர் சைட். சில பேர் ஐதர் சைடு அப்படிம்பாங்க, ஐதர் ஈதர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, உடனே அல்லது உடனடியாக அப்படின்னா இமீடியட்லி,
முடிவு செய்வது டு டிசைட், சொந்தமானது டு பிலாங், அன்பு செலுத்துவது டு லவ், அதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல வந்து அன்பு செலுத்துவது அப்படின்னா டு லவ். கவனிப்பது டு கேர், ஸோ டு டேக் கேர்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியும் சொல்லலாம். தேவைப்படும் போது அப்படின்னா இந்த டைம் ஆஃப் நீட், அதாவது தேவைப்பட்ட நேரத்தில் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு சமயம் தர்மபால் என்கிற ஒரு விவசாயி ஒரு பசு வைத்திருந்தார். அது நிறைய பால் கொடுத்தது. ஒரு சமயம், ஸோ ஒன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு ஃபுல்லாக சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தர்மபால். ஓகே, தர்மபால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் அவர் பேரை சொல்கிறோம். இந்த தர்மபால் யாருன்றதை மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபார்மர். ஸோ தர்மபால் யார்? ஒரு விவசாயி. ஸோ தர்மபால் என்கிற அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் நம்ம இப்படியே எழுதிக்கலாம், தர்மபால் அப்படின்னு போட்டு கமா, அதுக்கப்புறம் அவர் யார்? ஒரு விவசாயி, ஃபார்மர். ஓகே, ஃபார்மர். ஒரு பசு வைத்திருந்தார். ஸோ வைத்திருப்பதுக்கு என்ன? ஹேட். ஓகே, பாஸ்டில் இருக்குது. ஓகே, இப்போ வைத்திருக்கிறார் அப்படின்னா ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சிங்குலர்ன்றனால ஹேஸ்ன்னு மாற்றிக்குவோம். ஓகே, இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மர் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே ஒரு ஃபார்மர் தான் இல்லைங்களா. இது வந்து பாஸ்டில் இருக்குது, அதனால ஹேஸோட பாஸ்ட் டென்ஸ்னா ஹேட், அதை வந்து போடுறோம். இப்போ வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஹேவ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். தர்மபால் அ ஃபார்மர் ஹேட் அ கவ். ஸோ ஒரு பசு வைத்திருந்தார், அது நிறைய பால் கொடுத்தது. ஸோ தமிழில் இப்படி எழுதுவோம். இங்கிலீஷில் வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், விச். ஸோ இந்த கவ் வந்து எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம், விச் கேவ் லாட்ஸ் ஆஃப் மில்க். ஓகே, ஸோ இந்த பசு வந்து எந்த மாதிரி இருந்தது? நிறைய பால் கொடுக்குற பசுவாக இருந்தது அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் Dharmapal, a farmer, had a cow which gave lots of milk. ஒரு நாள் அந்த பசு நோய்வாய்ப்பட்டு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. ஒரு நாள், ஒன் டே, அந்த பசு நோய்வாய்ப்பட்டு அப்படின்னா என்ன படித்தோம்? டு ஃபால் இல் அப்படின்னு படித்தோம். இது வந்து பாஸ்டில் இருக்குது. ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ்னா ஃபெல், அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். த கவ் ஃபெல் இல். ஓகே, த கவ் ஃபெல் இல், அதாவது பசு வந்து நோய்வாய்ப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அடுத்த வேர்பை போடுறதுக்கு முன்னாடி அண்ட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம வந்து தமிழில் பாருங்கள், நோய்வாய்ப்பட்டு பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. இது ஒரு ஆக்ஷன், இது ஒரு ஆக்ஷன் இல்லைங்களா. ஸோ இங்கிலீஷில் வரும்போது அண்ட் அப்படின்றத போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். த கவ் ஃபெல் இல் அண்ட் ஸ்டாப்ட் கிவிங் மில்க். ஒன் டே த கவ் ஃபெல் இல் அண்ட் ஸ்டாப்ட் கிவிங் மில்க். ஸோ இதுவும் பாஸ்டில் இருக்குது, இதுவும் பாஸ்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அது குணமடையாது என்று நினைத்து அந்த விவசாயி அதை காட்டில் விட்டுவிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி அந்த தட் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த ஆர்டரெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்றுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டாக போடும். ஸோ நினைத்து, யார் நினைக்கிறாங்க? விவசாயி நினைக்கிறாரு, அதை ஃபஸ்ட் போட்டுக்கலாம். The farmer thought. அந்த விவசாயி நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு அப்படின்னா என்று அப்படிங்கிறதுக்கு இந்த தட் போடுறோம். என்ன அப்படின்னா அது குணமடையாது. இந்த இடத்துல நம்ம தமிழில் வந்து அது இதுன்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் பேசும்போது நம்ம வந்து அந்த ஜெண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கவ் அப்படின்னு வரும்போது ஷீ அப்படின்றத போடணும். ஓகே, ஷீ வுட் நாட் ரிகவர் அண்ட் லெஃப்ட் ஹர் இன் த ஃபாரஸ்ட். ஸோ அவர் என்ன நினச்சிக்கிறாரு? இந்த மாதிரி அது குணமடையாது அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறாரு. அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆக்ஷன். The farmer thought that she would not recover. அதுதான் ஃபஸ்ட் ஆக்ஷன். ஃபஸ்ட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த என்ன பண்ணுறாரு? அது வந்து குணமடையாதுன்னு நினச்சோன்னா அது காட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு. அண்ட் லெஃப்ட் ஹர் இன் த ஃபாரஸ்ட். ஸோ காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அதை விட்டுட்டு வந்துடுறாரு. ஓகே, அண்ட் லெஃப்ட் ஹர், லீவ் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா. விட்டு விடுவதுன்னா லீவ். லீவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? லெஃப்ட். அதுதான் இது. லெஃப்ட் ஹர் இன் த ஃபாரஸ்ட். இந்த இடத்துல ஷீ அப்படிங்கிறது கவ் தான், ஹர் அப்படிங்கிறதும் கவ் தான். ஓகே, அந்த பசுவை தான் நம்ம சொல்கிறோம். அந்த பசு மற்றொரு கிராமத்திற்கு சென்று விட்டது. மாதோ என்கிற ஒரு ஏழை விவசாயியின் வீட்டிற்கு வெளியே மயக்கம் அடைந்தது. அதாவது மயக்கம் அடைந்தது அப்படின்னா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த பசு, ஸோ அந்த அப்படின்னு தட் கவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தட்டு பதில் த போடலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதுதான் நம்ம இங்கே போட்டு பேச போகிறோம். ஓகே, த கவ் வெண்ட் அவே.
ஓகே. சென்று விட்டது, சென்று விடுவதுன்னா என்ன படித்தோம்? கோ அவே. கோவோட பாஸ்ட் டென்ஸ்னா வெண்ட். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம், வெண்ட் அவே. த கவ் வெண்ட் அவே டு அனதர் வில்லேஜ், மற்றொரு கிராமம். ஓகே, த கவ் வெண்ட் அவே டு அனதர் வில்லேஜ். ஃபஸ்ட்டு மற்றொரு வில்லேஜுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அண்ட் ஃபெல் அன்கான்ஷியஸ் outside the house of Madho, a poor farmer. ஸோ மற்றொரு வில்லேஜுக்கு போய் அங்கே போய் மயக்கம் அடைந்து விடுகிறது. ஸோ எந்த இடத்துல மயக்கம் அடைஞ்சு விழுகுது அப்படின்னா, மாதோ என்கிற ஒரு விவசாயியோட வீட்டுக்கு வெளியில். The cow went away to another village and fell unconscious outside the house of Madho. ஸோ இந்த இடத்துல வந்து அவுட்சைட் த ஹவுஸ் ஆஃப் மாதோவுக்கு பதிலாக அவுட்சைட் மாதோஸ் ஹவுஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா, மாதோ அப்படின்னு சொல்லிட்டு மாதோ யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். நம்ம அப்படி சொல்லிட்டு இந்த புவர் ஃபார்மர்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் இது வந்து என்னென்னா மாதோ யாருங்கிறது இம்மீடியட்டாக சொல்கிற மாதிரி வரும். ஓகே, அவுட்சைட் த ஹவுஸ் ஆஃப் மாதோ அ புவர் ஃபார்மர், இல்லைன்னா அவுட்சைட் அ புவர் ஃபார்மர் மாதோஸ் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எப்படி வேணும் நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்தது, மாதோ அதை கவனித்து கொண்டார், அது விரைவில் குணமடைந்தது. மாதோ அதை கவனித்து கொண்டார். கவனித்து கொள்வதுன்னா என்ன படித்தோம்? டேக் கேர். ஸோ டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? டுக். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணுறோம், டுக் கேர் அப்படின்னு மாத்திரம். மாதோ டுக் கேர் ஆஃப் ஹர். ஸோ மாதோ அதை. ஸோ இந்த இடத்துல வந்து அதை அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு தட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு அனிமல்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த ஜெண்டர் தெரிஞ்சிருச்சுன்னா ஹீ ஷீ அப்படின்றது தான் போடணும். இந்த இடத்துல வந்து ஹீ ஷீன் ஹ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஆஃப் வந்திருக்கிறதுனால அடுத்தது ஷீ போடுங்க, ஹர்ன்னு வந்துடும். அதை தான் யூஸ் பண்ணுறோம். மாதோ டுக் கேர் ஆஃப் ஹர். டுக் கேர் ஆஃப் ஷீன்னு சொல்லிடக்கூடாது, டுக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லணும். மாதோ டுக் கேர் ஆஃப் ஹர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அண்ட் ஷீ சூன் ரிகவர்ட். அதுக்கப்புறம் அது நல்லா கவனிச்சுக்கிட்டனால சீக்கிரமாக அதுக்கு வந்து உடம்பு சரியாயிருது. ஸோ டுக் கேர், டேக் கேரோட பாஸ்ட் டென்ஸ் டுக் கேர். அதே மாதிரி ரிகவரோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரிகவர்ட். ஓகே, அதுதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே பாஸ்டில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், அந்த பசு மீண்டும் பால் கொடுக்க தொடங்கியது. மாதோ அதை விற்று நிறைய பணம் சம்பாதித்தார். அந்த பசு மீண்டும் பால் கொடுக்க தொடங்கியது. The cow started giving milk again. And மாதோ earned good money by selling it. மாதோ வந்து சம்பாதிச்சாரு. என்ன சம்பாதிச்சாருன்னா நிறைய பணம் சம்பாதிச்சாரு. எப்படி சம்பாதிச்சாரு? அதை விற்று, அதாவது அந்த பாலை விற்று. ஓகே, by selling it. The cow started giving milk again and மாதோ earned good money by selling it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரம் அந்த பசுவின் புகழ் மற்ற பல கிராமங்களுக்கு பரவியது. சூன். ஓகே, சீக்கிரம் அப்படின்னா சூன். த கவுஸ் ஃபேம். ஸோ பசுவுடைய அப்படின்னா உடைய இன் அப்படின்னெல்லாம் வந்துச்சுன்னா அப்போஸ்டஃபி போடணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போஸ்டஃபியஸ் அதை தான் இங்கே போடுறோம். த கவுஸ் ஃபேம் ஸ்ப்ரெட் டு மெனி அதர் வில்லேஜஸ். சூன் த கவுஸ் ஃபேம் ஸ்ப்ரெட் டு மெனி அதர் வில்லேஜஸ். பரவுவது அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், தர்மபால் அதை பற்றி கேள்விப்பட்ட போது அவர் மாதோவிடம் வந்து அந்த பசுவை திருப்பி தரும்படி கேட்டார். ஓகே, இந்த இடத்துல கேட்டார் அப்படின்னா உரிமையாக கேட்குறாரு. ஸோ உரிமையாக கேட்பது டிமாண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பொழுதுன்னு வந்துச்சுன்னா வென் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தர்மபால் அதை பற்றி கேள்விப்பட்ட போது, வென் தர்மபால் ஹர்ட் அபவுட் இட். ஓகே, கேள்விப்படுவது அப்படின்னா ஹியர் அப்படின்னு படித்தோம். ஹியரோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஹர்ட். அதை யூஸ் பண்ணுறோம். வென் தர்மபால் ஹர்ட் அபவுட் இட், அவர் மாதோவிடம் வந்து. ஓகே, ஹி கேம் டு மாதோ. இந்த இடத்துல டூ போடுறோம் அப்படின்னா என்ன டூ போட்டு ஒரு பர்சனோட பேரை யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே டூ வந்துச்சுன்னா அடுத்தது அந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸ் தானே போடுவோம். அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா மாதோ இருக்கிற இடத்துக்கு வந்து அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
he came to மாதோ. ஓகே, he came to மாதோ. ஃபஸ்ட்டு மாதோ கிட்ட வந்துடுறாரு, அதாவது மாதோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அதை அந்த ஆக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அண்ட் அப்படின்ற போடுறோம், கனெக்ட் பண்ணுறக்கு. and demanded that he return the cow. and demanded that he return the cow. அதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணுறாரு. என்ன டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா that he return. இந்த இடத்துல he அப்படிங்கிறது யாருன்னா மாதோ. ஸோ மாதோ கிட்ட வந்து சொல்கிறாரு, மாதோ நீ வந்து அந்த பசுவை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி உரிமையாக கேட்குறாரு. ஓகே, that he return the cow. இந்த இடத்துல வந்து that he returned the cowன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, he demanded, அவர் டிமாண்ட் பண்ணுறாரு. இதுதான் வந்து ஆக்ஷன். என்ன அந்த ஆக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாதிரி கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் அப்படின்றத சொல்லணும். that he returned the cowன்னு சொல்லிடக்கூடாது. என்ன சொன்னார், இந்த மாதிரி அவர் வந்து கேட்டார், என்னன்னா இந்த இதை வந்து திருப்பி கொடு அப்படின்னு. ஸோ he returned the cow. அதனால தான் தட் அப்படின்றத போடுறோம். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து மீனிங் வராத மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஓகே, when Dharmapal heard about it, he came to Madho and demanded that he return the cow. ஆனால் மாதோ மறுத்துவிட்டார். but மாதோ refused. ஓகே, refused. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணுறதுனா மறுத்து விடுவது அப்படின்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் டென்ஸ், ரிஃப்யூஸோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெஃப்யூஸ்ட், அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அவர்கள் வழக்கை கிராம தலைவரிடம் எடுத்து சென்றனர். ஸோ வழக்கு அப்படின்னா என்னென்னு படித்தோம், கேஸ். ஸோ எடுத்து செல்வதுன்னா என்ன, டேக். ஸோ டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் took, அதை வந்து யூஸ் பண்ணுறோம். அவர்கள் அப்படின்னா they took the case. ஓகே, they took the case to the village head. they took the case to the village head. அவர் விவசாயிகள் இருவரையும் பசுவின் இருபுறமும் நிற்க சொன்னார். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா நிற்க சொன்னார் அப்படின்னா நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது சொல்கிறாரு, பட் அது வந்து ஒரு வகையான ஒரு ஆர்டர் மாதிரி தான். he asked அப்படின்றது, he told or said அப்படின்னு சொல்கிறப்போல asked அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அது ஆல்மோஸ்ட் அது ஒரு கட்டளை மாதிரி தான். ஓகே, he asked both the farmers. ஓகே, ஆஸ்க் அப்படின்னு சொல்லும்போது அது கட்டளையாகவும் இடத்துல இன்னொன்று கேட்டுக்கொள்வது அப்படின்றதுக்கும் இந்த ஆஸ்க் அப்படின்றது வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல வந்து he asked அப்படின்னு மாத்திரம். இந்த he யார் அப்படின்னா அந்த கிராம தலைவர். ஓகே, he asked both the farmers, இரண்டு விவசாயிகளையும். ஓகே, இல்லைனா விவசாயிகள் இருவரையும். he asked both the farmers to stand. ஸோ ரெண்டு விவசாயிகளையும் நிற்க சொல்கிறார். எங்கே நிற்க சொல்கிறாரு அப்படின்னா on either side of the cow. ஓகே, on either side of the cow. ஸோ பசு எங்கே நிற்குதோ அதோட ரெண்டு பக்கமும் ரெண்டு விவசாயிகளையும் நிற்க சொல்கிறாரு. சாரி, பசு உடனே போய் மாதோ பக்கம் நின்று கொண்டது. இது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பசுவோட ரெண்டு பக்கம் நிற்க வச்சுட்டு பசுவை அவுத்து விடுறாங்க, இல்லை பசுவை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பசுவை விடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பசு எந்த பக்கம் போகுது அப்படின்னு பார்க்குறக்கு. பசு உடனே போய் மாதோ பக்கம் நின்று கொண்டது. The cow immediately went and stood by Madho's side. ஸோ மாதோ பக்கம் போய் நின்று கொண்டது. stood by Madho's side அப்படின்னா மாதோ பக்கத்தில் போய் நின்றுக்குச்சு, மாதோக்கு அடுத்ததாக நின்றுக்குச்சு அப்படின்ற, அதனால தான் பை அப்படின்றத போடுறோம். ஸோ கோவோட பாஸ்ட் டென்ஸ் went, ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் stood. The cow immediately went and stood by Madho's side. பசுவிற்கு தேவைப்பட்ட நேரத்தில் அதன் மீது அன்பு செலுத்துவது அப்படின்னா டு லவ் அப்படின்னு படிச்சிருக்கோம், அதை நான் வச்சுக்கோங்க. அதை கவனித்து கொண்டதால், ஸோ கேர் பண்ணுறாரு. அதை வந்து டேக் கேர்ன்னு சொன்னாலும் ஓகே தான், இந்த சென்டென்ஸில் கேர் அப்படின்றது யூஸ் பண்ணால் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். மாதோவிற்கு அந்த பசு சொந்தமானதுன்னா பிலாங் என்று அந்த கிராமத்தின் தலைவர் முடிவு செய்தார். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்று அப்படின்னு வந்திருக்கு, தட் அப்படின்றத போடுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த என்று அப்படின்றத நம்ம வரும்போது எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு நான் வச்சுக்கணும். மேலே ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி தான் என்றுக்கு அடுத்ததாக இருக்கிறத ஃபஸ்ட் போடுறோம். அந்த கிராமத்தின் தலைவர் முடிவு செய்தார். த ஹெட் ஆஃப் த வில்லேஜ், இல்லைன்னா த வில்லேஜ் ஹெட்னு சிம்பிளாகவும் சொல்லிக்கலாம். த ஹெட் ஆஃப் த வில்லேஜ் அல்லது த வில்லேஜ் ஹெட் டிசைடட். ஓகே, டிசைடட் என்றுக்கு வந்து தட். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ த கவ் பிலாங் டு மாதோ. ஓகே, த கவ் பிலாங்ட் டு மாதோ. பசு வந்துட்டு மாதோவுக்கு சொந்தமானது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த காரணத்துக்காக ஃபார் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபார் ஹீ ஹேட் லவ்ட். ஓகே,
அவர். இந்த இடத்துல ஹீங்கிறது யாருன்னா மாதோ. he had loved அப்படின்னா வந்து அவர் தான் வந்து அன்பு செலுத்தினாரு. and cared for her. okay, for he had loved and cared for her. cared herன்னு சொல்ல மாட்டோம். cared for her அப்படின்னு அவளை வந்து அந்த பசு மேலே வந்துட்டு அன்பு செலுத்தி அதை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு தான் யூஸ் பண்ணோம். ஓகே, in the time of need. in the time of need அதாவது என்னென்னா அதுக்கு எப்போ தேவைப்பட்டுச்சோ அந்த டைமில் வந்து மாதோ தான் வந்து அதை நல்லா பார்த்து பராமரித்து நல்லா பார்த்துக்கிட்டாரு, அன்பு காட்டினாரு அப்படின்ற. அதனால வந்து மாதவுக்கு தான் இந்த பசு சொந்தமானதுன்னு அந்த தலைவர் வந்து சொல்லிடுறாரு. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ நம்ம மேலே சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணுறேன். த farmer and the cow. Once upon a time, Dharmapal, a farmer, had a cow which gave lots of milk. One day, the cow fell ill and stopped giving milk. The farmer thought that she would not recover and left her in the forest. The cow went away to another village and fell unconscious outside the house of Madho, a poor farmer. Madho took care of her and she soon recovered. The cow started giving milk again and Madho earned good money by selling it. Soon, the cow's fame spread to many other villages. When Dharmapal heard about it, he came to Madho and demanded that he return the cow, but Madho refused. They took the case to the village head. He asked both the farmers to stand on either side of the cow. The cow immediately went and stood by Madho's side. The head of the village decided that the cow belonged to Madho, for he had loved and cared for her in the time of need. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து இவ்வளோ ஒர்க்காக பார்த்துருக்கோம். சென்டென்ஸ் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன்லாம் வரும்போது எப்படி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்லாம் பார்த்துருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you, bye bye.